இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்கா மூட்டையிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு ஒரு. அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால, ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்கா மூட்டை டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிடுவேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில், ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போடணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு. அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் இதான் பண்ணுறோம், ரமேஷ் சார்கிட்ட போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாழோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்க, இப்போ யார் பாரு நண்பா, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார்கிட்ட, லொல்லு சப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க, இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை, அதையும் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யார் இது, அதுக்குள்ளே யாரும் சொன்னாங்க, அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா எழுதிட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரியே இருந்தது. அது இந்த கிணத்தை காணும் திரைப்படத்தை இந்த ஃபன் த்ரில்லர் ஜேனரில் இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஓகே பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதை வந்து முழு மூச்சாக செஞ்ச ரமேஷ் சாருக்கும் ஜெகன் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து நம்ம யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. அவருடைய
ஒத்துழைப்பு ப்ளஸ் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவரு சுரேஷ் சங்கையா சார பத்தி எல்லாருமே பேசினாங்க. அவருடைய உடல்நிலைய வந்து அவரு மனசுல வச்சிருந்தாலும், அவருடைய அந்த கதை மேல இருக்கிற நம்பிக்கையில, அவருடைய படத்த வந்து கச்சிதமா முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் குடுத்த ஒத்துழைப்பு வந்து சான்ஸே இல்ல. தேங்க் யூ சோ மச் சார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜெனரலா வந்து எல்லா பெரிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் பேஸ்ட்ல இருக்கும். இப்ப இதுல வந்து யோகி பாபு சார் பிளஸ் சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும், இந்த படத்துல முழுக்க முழுக்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெகுஜன மக்கள் தான். அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் வந்து ஒரு மிகப்பெரும் உழைப்ப போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வர எல்லா கேரக்டர்ஸையும் வந்து புதிய ஆட்கள வந்து செலக்ட் பண்ணி, இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய படங்கள்ல எந்த அளவுக்கு நடக்குமோ, அதுக்கு எந்த வகையிலயும் காம்ப்ரமைஸ் இல்லாம, அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ரிஹர்சல் பார்த்து, பல பல நாட்கள் ரிஹர்சல் நடந்து, அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு தயாராச்சு. ஸோ அந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னு கேட்டா, இப்போ ஒரு ஒளிப்பதிவாளரா மட்டும் இல்லாம, அவரோட டிராவல் பண்ண ஒரு செகண்ட் பெர்சனா, நான் இது எல்லாத்தையும் அவருடைய மனசாட்சியா கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய லொகேஷன். இந்த லொகேஷன் பத்தி சார் சொன்னாரு. அ இந்த ஓட்டு வீடு மட்டும் இருக்கிற மாரி ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல நாட்கள், பல முறை வந்து நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு சப்போர்ட் குடுக்கறதுக்கு வந்து புரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த படத்துடைய ஜானர் பிளஸ் மத்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், அந்த மாரி வந்து ஒரு இதுக்கு இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஜெனரலி ஒரு படம் அப்படின்னா ப்ரீ புரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து, இப்ப நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட் பேஸ்ல தான் இருக்கோம். மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மீட்டிங்ஸ்ல முடிஞ்சிரும். பட் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ப்ரீ புரொடக்ஷன நம்பி மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல, அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6, 7 முறை தமிழ்நாடு ஃபுல்லா நானு, சுரேஷ் பிளஸ் நம்ம ஆர்ட் டைரக்டர் சுவேந்தர் எல்லா டீமும் வந்து போயிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம வருவோம். பட் இருந்தாலும் வந்து அவர் ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராம, "இல்ல நீங்க தாராளமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லொகேஷன் கிடைச்சிரும்." அப்படின்னு சொல்லி அவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலா வந்து அந்த கமுதி பக்கத்துல அந்த புரசலூர்ங்கிற ஒரு கிராமத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் சார் கூட கன்வே பண்ணாரு. நாங்க போய் லொகேஷன் பார்த்துட்டு வரப்ப பயங்கர ட்ரையா இருந்தது. வந்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி ரெயின் அந்த தூத்துக்குடி பெல்ட்ல அந்த டைம் பேஞ்சது. ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் தண்ணி இல்லாத அந்த ஊர்ல, முழுக்க தண்ணி வந்துருச்சு. இந்த மாரியான ஒரு இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமு.